வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பொறுத்தவரை உத்தர நட்சத்திரம் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தின் 1ஆம், 2ஆம் பாதங்கள், இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியதுதான் கன்னிராசி. பொதுவாக மாதம் பிறக்கும்போது கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன கன்னிராசிக்கு என்று பார்த்தோமானால், உங்கள் ராசியிலேயே கேதுவும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு சுகங்களை தரக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவருடன் புதனும் அமர்ந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு என அமர்ந்திருக்கிறார். ஆக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. இதனால் என்ன நடக்கும்? தடைகளெல்லாம் தகர்த்தெறிய உங்களால் முடியும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்ணுக்கு புலப்படும். உங்களுடைய திறமைகள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பல விதத்திலும் நன்மை வரும் உங்களுடைய முயற்சிக்கேற்ப. இதுவரை நடக்காமல் தடைப்பட்டு வந்த காரியங்கள் கூட இப்பொழுது நடந்துவிடும். பண வரவு என்பது அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அரசாங்க வேலை கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பை பொறுத்து இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும். பண தட்டுப்பாடுகள் எதுவும் இருக்காது. காரணம், பொருளாதாரத்தில் ஏற்றமான ஒரு காலம்தான் இது. அதே நேரத்தில் கடன் யாருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். மாதம் பிறந்த உடனேயே செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறிவிடுவார். அதேபோல் 13ஆம் தேதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறிவிடுவார். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். காரணம், எப்பொழுதுமே பஞ்சமஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறார் சூரிய பகவான். அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான போக்கு இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் யோகமான ஒரு காலம். எந்த விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் நேரம் என்று கூட சொல்லலாம். காரணம், உறவினர் வகையில் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் தாண்டி வரக்கூடிய ஒரு காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம். முக்கியமாக பண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். நல்ல நல்ல மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு உங்களுக்கு தைரியத்தை தரும். எதிர்காலத்திற்காக ஏதாவது ஒன்றை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும், நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை எல்லாவற்றிலும் வெற்றியை பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு இழுபறியாக இருந்தாலும் கூட முடிவில் ஒரு நிறைவான பலனை நீங்கள் பெற முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.